நீங்கள் 20லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ 20 to 30 இயர்ஸ் அப்படின்ற போது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டு கோல் வந்து லாங் டேர்மாக இருக்கும். அதாவது மினிமமாக 25லேருந்து 30 வருஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வச்சு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அசெட் அலோகேஷன் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்பர் 1 ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பியூரா லாங் டேர்முக்கான ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பொறுத்தவரையிலும் லார்ஜ் கேப்ல கம்மியாக பண்ணுங்க, மிட் அண்ட் ஸ்மால் கேப் கண்டிப்பாக நிறைய பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டோடைய ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ லாங் டேர்முக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரலும் கோல்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் டெப்ட் ஃபண்ட்ஸில் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் லாங் டேர்ம் சொல்லும் போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா யூஸ்வலாக வந்து இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். லாங் டேர்ம் நல்ல ஞாபகம் வச்சுங்க, லாங் டேர்ம் 20லேருந்து 30 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சஜஷன். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்காங்க அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணணும்னா நிறைய டெப்ட்லையோ டெப்ட் ஃபண்ட்ஸில் இல்லைன்னா வந்து லார்ஜ் கேப்பில் பண்ணலாம். ஸோ நான் சொல்றது வந்து பர்டிகுலராக வந்து இந்த 20 to 30 ஏஜ் கேட்டகரிக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய ஃபோக்கஸ்டு தீமாட்டிக் ஃபண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சொல்லப்போனால் ஒரு 20 வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணி தரணும் அப்படின்னா கமெண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்க, எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.